பங்கேற்று எங்களையெல்லாம் வரவேற்று ஆடை அணிவித்து பெருமைப்படுத்திய பெரியோர்களுக்கும் மற்றும் இங்கே இந்த அவையில் கூடியிருக்கிற மூத்த பெருமக்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் பட்டிமன்றத்திலே பங்கேற்று பேசுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய மெத்த படித்த பேச்சாளர் பெருமக்களுக்கும் காவல்துறையிலே பணியாற்றி இன்றைக்கு தமிழுக்கு காவலாக இருக்கக்கூடிய கவிஞர் கதிரொளி அவர்களையும் வணங்கி மகிழ்ந்து, பணி நிறைவுக்கு பின்னால் பாதை எதுவும் இல்லை என்று வீட்டிலேயே முடங்கி கிடக்காமல் வாழ்நாள் முழுவதும் தமிழை முழங்குவேன் என்று, எழுத்தும் தெய்வம் எழுதுகோலும் தெய்வம் என்று மகாகவி பாரதி சொன்னதற்கு ஏற்ப கதிரொளி அவர்கள் பல நூல்களை படைத்துக் கொண்டிருக்கிறார். அவர்கள் இங்கே ஆர்வத்தோடு வருகை தந்திருக்கிறார்கள். அதே போல பல்வேறு கிராமங்களிலிருந்தும் இங்கே பல பெருமக்கள் வருகை தந்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் எங்கள் இலக்கிய குழுவின் சார்பாக அன்பான வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொள்வதிலே பெருமைப்படுகிறோம்.